குருந்தங்கோடு பகுதியிலேருந்து ஒரு அக்கா போன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாய்க்குட்டி என்னன்னா ஆத்துக்கு உள்ளாடி விட்டுருக்காங்க, அது நடக்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கு, எலும்பு ஏதோ ஒடிஞ்சிருக்கும் போல இருக்கு, வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு 1 hour தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது. போய் என்னன்னா அதை இது பண்ணும்போது ஒரு 20 அடிக்கு மேல ஆழமா இருக்குது, ஒரு பள்ளத்துல தான் அது விழுந்திருக்கு. அதால நடக்க முடியல, அங்கே இங்கே பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படி இருந்து நாங்க பார்க்கும்போது கூட ஒருவேளை எலும்பு ஏதாவது ஒழிஞ்சிருக்குமோ அப்படின்னு உள்ள சூழ்நிலை பார்த்தோம். அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டிஸ்டம்பர் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்குங்க. என்னன்னா வீட்டுல வளர்க்குறவங்க அழகா வளர்க்குறாங்க, கொஞ்சம் அந்த சின்ன இன்ஃபெக்ஷனோ ஏதாவது வந்துட்டுன்னா தூக்கி கொண்டு குப்பையில வீசினது போல வீசிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரிதான் யாரோ இதை கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு அதுல பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க. இன்னும் கூட எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் டாக் வளர்க்குறவங்க வேக்சினேஷனோட அதை வளர்க்க பழவுங்க. இந்த மாதிரிப்பட்ட வியாதி வர்றதுக்கு காரணம் அதுதான். இதுலயும் கூட கடைசி அந்த அக்கா சொன்னாங்க, சோசியல் மீடியால தான் உங்க நம்பர் நான் பார்த்து எடுத்தேன், நான் கூட நம்பவே இல்லை நீங்க வருவீங்கன்னு, ஆனா கூட போன் பண்ணி பார்க்கலான்னு தான் அடிச்சேன்னு. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், என்னால வர முடியல, அது ஒரு சைட்ல இருக்கட்டு, ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்துங்க. சில இடங்கள்ல 10 கால் வரும்போது எங்களால ஒரு 3 டாக தான் ரெஸ்கியூ பண்ண முடியுமா இருக்கும், வர முடியாததுக்கு வேண்டிய வருத்தப்படாதுங்க. ஏன்னா 2 கையும் 2 காலம் தான் கொடுத்துருக்கான், உங்களை மாதிரி தான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன். அதால என்னால முடிஞ்சதை மட்டும் தான் நான் பண்ணேன்.